ஓபிஎஸ் எங்கெல்லாம் போவார், தனியாக வந்து திரும்பவும் கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை வந்து உரிமை மீட்பெல்லாம் அவரை வச்சிருந்தாரு, திரும்ப ஏடிஎம்கே வருவாரா, இல்லை பிஜேபியோட அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ் வருவாரா அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் அது நடந்தே விட்டது அப்படின்ற மாதிரி அவர் திமுகவுக்கே போயிட்டார். இல்லை, அவர் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கலைஞர் கருணாநிதி ஐயா 10 நாள் காவேரி ஹாஸ்பிட்டலில் அவரை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதிமுகலேருந்து போய் பார்க்க போனவர் ஓபிஎஸ் வெளில வந்துட்டு தலைவர் நல்லா இருக்காருன்னு மைக்கை பார்த்து சொன்னார். தலைவருங்கிற வார்த்தையே கருணாநிதி ஐயாவுக்கு பொதுவாக அதிமுகவில் இருக்கிறவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அங்கேருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். 3வது முறையாக ஒரு முதலமைச்சர் ஆகும் பொழுது ராஜ்பவன்லேருந்து பேசிட்டு வெளில வர்றாரு. வெளில வந்துட்டு கார்கிட்ட ஏறும்போது யாருக்கோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் இயல்பாக நடக்குது. நல்ல மனிதன் அப்படிங்கிற அடிப்படையிலேயே நாம் வந்து இவர் திமுகவுக்கு போக மாட்டார். திமுகவுக்கு போகிறதுங்கிறது வந்து ஆரம்பிரப்பன்லேருந்து தொடங்கி வச்சாங்க. எஸ்டிஎஸ் மட்டும்தான் ரோஷமாக தனியாக நின்றார். அன்றைக்கி இருக்கக்கூடிய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். அதற்கப்புறம் ரகுபதி போனார், செல்வ கணபதி போனார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே திமுகவுக்கு அதிமுகலேருந்து போயிருக்காங்க. 6 அமைச்சர்கள் கூட 6 பேருக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அமைச்சர்கள்லேயும் பெரும்பாலானோர் அதிமுகலேருந்து வந்தவங்க தான். ஏவாவேலு, ரகுபதி, இவங்க எல்லாருமே அப்படித்தான். ஸோ இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். அப்போ இவ்வளவு நாளாக இவங்க வந்து திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதை சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய் அப்படின்னு எடுத்துக்கணும். எனக்கு ஒரு இடத்துல வாழ்க்கை கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார். பேச்சுக்காக சொல்கிறேன், ஒப்பீடு அப்படி பண்ணக்கூடாது. அரங்கேற்றம் பிரமிளா வந்து வேறு எதுக்காவது அந்த தொழிலில் இறங்கியிருந்தான்னு வச்சுக்க, நீங்கள் நியாயப்படுத்தியிருக்க மாட்டீங்க. தம்பிக்காக, அப்பாக்காக, குழந்தைக்காக அப்பா பெற்று போட்டுக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது அந்த கதை உங்களுக்கு. இவங்க எல்லாருமே திமுகவுக்கு உளவாளிகளாக இருந்து இன்றைக்கி தொழிலாளியாக மாறி இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வைத்தியலிங்கம் எங்கே போய் சேர்றாரு? மனோஜ் பாண்டியன் யார்? பிஹெச் பாண்டியனுடைய பையன். பிஹெச் பாண்டியன் எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் விசுவாசி. அவர் வானலாவிய அதிகாரத்தெல்லாம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எப்படி இவங்கெல்லாம் திமுகவுக்கு போகிறாங்கங்கன்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி அல்லக்கை வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்கிறத சொல்லணும். ஓபிஎஸ் செய்யலை, ப்ராபப்ளி அவர் கூட இருந்தவர்கள் செய்தார்கள்னு சொல்லணும். எடப்பாடி ஐயா வைத்த குற்றச்சாட்டு 1 வருடத்துக்கு முன்னாடியோ 2 வருடத்துக்கு முன்னாடியோ ரவீந்திரநாத் உதயநிதி சந்திப்பு நடந்தது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு தான் அவருடைய எம்பி பதவியை நீக்கிறார். இல்லைனா அப்போ இருந்ததே ஒரே ஒரு எம்பி அவர் மட்டும்தான். யோசித்து பாருங்கள், தமிழ்நாடு பூரா ஒரு அலை வருது. 39 இடத்துலையும் திமுக ஜெயிக்கணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் திமுக தோக்குது. காரணம் ஓபிஎஸ் பையன் என்கின்ற ஒரு அற்புதமான அறிவாளி, தெளிவாளி. இது எல்லாமே எடப்பாடியிடம் போனது வந்து திமுகவுக்கு ஒரு ஷாக். திமுக நினைத்ததெல்லாம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அது சசிகலா கிட்ட வரும். சசிகலா கிட்ட வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்படித்தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. தினகரனை பற்றி உங்களுக்கு தெரியும். கரெக்டுன்னு நினச்சா எந்த தப்பையும் செய்வார், தப்பை கரெக்டாக செய்வார். அவர் அப்படியே ஒரு ஓரம் விட்டுருங்க, இவங்க வச்சுட்டு பண்ண முடியும்னு சொன்னார். இன்னொரு உதாரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கல்யாண மேடையில் காலையில் உட்காந்துக்கிட்டு இட்லி கட்டி சட்னி சாப்பிட்றதுக்கு போன முதலமைச்சர் அங்கே சொல்கிறாரு, பெங்களூர்லேருந்து ஒரு வண்டி வருது, சசிகலா அம்மா வந்து சிறையிலேருந்து வர்றாங்க. ஸோ இதை எல்லாமே இவங்க திட்டமிட்டதை அதிமுகவை கைப்படுத்திடலாம் அப்படின்னு தான். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி என்ன பிரயோஜனம், டோட்டலாக எடுத்துடலான்ற நம்ம எடப்பாடிங்கிற ஒருத்தர் இப்படி எமர்ஜ் ஆவாருங்கிறது இவங்களுக்கு புரியலை. கோடநாடை வச்சுக்கிட்டு மிரட்டலாம் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணால் அவர் சட்டசபை வாசலில் உட்காந்துட்டார். முதல்ல சொல்லு, என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், அங்கேயே உட்காந்துட்டார். ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கூட இருக்கிறவங்கள வச்சு இப்போ ஓபிஎஸ்ங்கிறவர் 11 எம்எல்ஏக்களை தன்னோட வச்சுக்கிட்டு இவரை வந்து எடப்பாடி ஊழல் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் என்னை அவர் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். இது எப்படி இருக்குன்னா, அந்த சொம்பு திருடுறவன் 4 சொம்பு திருடிட்டான் ஆனால் என்ன அவன் சேர்த்துக்கணும். இந்த கத்தி போடுறவன் 8 இடத்துல போடுற அளவுக்கு வளர்ந்துட்டான், அவன் என்னையை சேர்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக நீ போய் கத்தி போடுறவன்ட்டையும் இது பிளேடு போடுறவன்ட்டையும் சேர்ற? அவள் தான் ஊழல் செஞ்சுருக்கான, நீ நேர்மையான மனிதனாச்சு. அடிப்படையில் இவர் முதலமைச்சர் ஆனது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இவருக்கு புரியல. ஏதோ அற்புதமாக அறிவாற்றலோடு இவர் இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி சசிகலாவோ அல்லது யாரோ இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாருன்னு இவர் நம்ப தொடங்கிட்டார்.
கல் பிள்ளையார் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து காரைக்குடிக்கு போகிறேங்கிற மாதிரி நினச்சிருச்சு. இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம். 2வது முறை இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு முறை கூட இவர் ஜெயலலிதாவை சந்திக்கல. ஜெயலலிதா சிறையிலேருந்து வந்துட்டாங்க. ஜூனியர் விடன் சொல்லுது ஃபைல் போகுது, ஃபைல் வருதுன்னு. ஆனால் இவர் அந்த இடத்துல பார்க்கவே இல்லை. அவங்களோட சந்தித்தது ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. ஸோ மனிதன் நல்லவராக இருக்கார், அவரை சுற்றி எல்லாருமே தப்பாக இருக்காங்க. தம்பி தப்பாக இருக்கார். தம்பி நீக்கப்பட்டார் அதிமுகவிலேருந்து. ஓபிஎஸ் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நம்ம சொல்கிறோம், அவர் எந்த விதத்திலையுமே இந்த எடப்பாடியோட ஜெல்லாகி பண்ணோங்கிற அவருக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துட்டிங்கன்னா அவர் நிம்மதியாக இருக்கார். அவர் பொசிஷனை பிடுங்கிட்டிங்கன்னா அவர் வந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் கூட வைத்துட்டு இருந்த கூட்டமெல்லாம் திமுகவுடைய ஆட்கள் தான். அவரால் ஒரு செயற்குழு உறுப்பினரை, ஒரு பொதுக்குழு உறுப்பினரை எடப்பாடி கிட்டேருந்து உருவ முடியல, எடுக்க முடியல. ஏன்? அப்போது இவர் போய் சேர்ந்துட்டாருங்கிறது வந்து எதா பெரிய தியாகமா? ஸ்டாலின் என்கின்ற ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அற்புதமான ஆட்சி செய்கிறாருங்கிறதுக்கு முறை முதல்வராக இருந்த ஒருவர் தமிழக வரலாற்றிலே தான் முதல் முறை அவர் வந்து போய் சேர்ந்திருக்காரு அப்படின்றது ஒரு மெசேஜ். இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு கூட துக்ளக்கு சோவை பற்றி ஒரு குற்றம் சொல்லுவாங்க. அதாவது சாராய இதில் இந்த சசிகலா அம்மாவை நீக்கிட்ட பிறகு ஜெயலலிதா அந்த கம்பெனியில் வந்து டைரக்டர் இல்லைங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சு, செகண்ட் டைரக்டர் இல்லைங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சு. சோ ஐயா ஒரு வக்கீல் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னை டைரக்டராக ப்ரமோட் பண்ணிக்கிறார். அவர் யாரை வேணாலும் வச்சுருந்துருக்கலாம். தன் பேர் கிடக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் யாரை வேணாலும் டைரக்டர் ஆக்கியிருக்கலாம். இவங்க ஏற்கனவே நம்பிக்கை இழந்து இருக்காங்க ஜெயலலிதா. ஸோ அவரே ஆனார். எது தனக்கு பிடிக்காத ஒரு சாராய தொழிலினுடைய நிறுவனத்துக்கு அவரே டைரக்டர் ஆகிறார். இது வந்து ஒரு சூழ்நிலையில் எடுக்கிற ஒரு முடிவு, நல்ல முடிவு. அதே மாதிரி இப்போ ஜெயலலிதாமா ஜெயிலுக்கு போகிறாங்க. யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்? சசிகலாவையே முதலமைச்சர் ஆக்கியிருக்க முடியும். ஜெயலலிதா ஏன் பண்ணலை? அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க யார் என்னங்கிறது தெரியும். கரெக்டாக? அப்போ ஏற்கனவே அந்த டைமில் கேசஸ்க்குலாம் திமுகவோட இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஏன்னா நடராஜன் மிக மோசமான ஒரு மனிதன், இதெல்லாம் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இவர் முதலமைச்சர் ஆனார். அதற்காக தூக்கி கொண்டு போய் நிரந்தர முதலமைச்சர் ஆக்கிட முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் பாராளுமன்றம் கூடும்போது முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டேர்ம் ஸ்பீக்கர்னு ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அவர் ஸ்பீக்கராக போகிறதில்ல அவர் வாழ்க்கையில், அவருடைய ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் பாராளுமன்றத்தில் அவர் ஒரு ஸ்பீக்கராக போகிறதில்ல. பாராளுமன்றத்தில் எம்பிக்களை எல்லாம் பதவியேற்பு செய்ய வைப்பதற்காக ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வருவாங்க. அதற்கப்புறம் அதிலே ஒரு ஸ்பீக்கர் வந்துடுவார். இப்போ இந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? இவர் இந்த நாட்டுக்கு எத்தனையோ முறை டேர்ம் ஸ்பீக்கராக இருந்தார் அப்படின்னு பாராட்டுவீங்களா? சினிமாவில் சேஞ்ச் ஓவர் ஸ்டார்ட்ஸ்ன்னு வரும். 2 காமெடி சீனுக்கு நடுவில் ஒரு சீரியஸ், 2 சீரியஸ் சீனுக்கு நடுவில் ஒரு காமெடி. அப்படி சார் இவர் முதலமைச்சராக வந்தார்ல, எந்த முடிவுகளை இவர் எடுத்தார்? இவர் என்னென்ன திட்டங்களை அறிவித்தார் எனக்கு சொல்லுங்கள். அப்படி முதலமைச்சருக்கான தகுதி இவருக்கு இருக்குன்னா 3வது முறை வரும்போது இவர் சுயமாக சிந்திக்கக்கூடிய பொசிஷனில் தானே இருந்தார். சின்ன சசிகலாவை தான் ஜெயிலில் போட்டாங்கல்ல. அப்போ அவர் என்ன முடிவு எடுத்தார்? அதாவது எனக்கு ஓபிஎஸ் மேலே கோபம் இல்லைங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நல்லகண்ணு ஐயா இறந்து போகிறாரு. இன்றைக்கி வந்து அவரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவர் ஜெயிச்சதில்லை சட்டசபையில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அவர் நிற்கும்போது காங்கிரஸ் தான் அவரை தோக்கடிக்குது. காங்கிரஸ் யார்கிட்ட இருக்காங்க? அலையன்ஸு வித் டிஎம்கே. 2வது முறை அவர் தோற்கடிக்கப்படும் பொழுது கம்யூனிஸ்டாலேயே தோக்கப்படுறாரு. அதாவது சிபிஐ சிபிஎம்முக்கான இதில் தோக்கப்படுறாரு. ஸோ முதல்ல தோக்கடிச்சதாரு காங்கிரஸ், 2வது தோக்கடிச்சதாரு கம்யூனிஸ்ட்டு. 3வது முறையாக இவர் கோயம்புத்தூரில் நிற்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்ட தோக்கும்போது இவர் திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே நிற்கப்படுறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு நல்ல மனிதன் எங்கேயுமே வரக்கூடாதுங்கிறதுல ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருந்தது. அது கம்யூனிஸ்ட் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. நல்லகண்ணு மாதிரி நல்ல இதயம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அதனுடைய ஆப்போசிட்டு ஓபிஎஸ்ங்கிறவர் ஒரு நல்லவர், ஆனால் எல்லாமே தப்பாக நடக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னா, எனக்கு ஓபிஎஸ் திட்டுறது என்னுடைய நோக்கம் இல்லை. காரணம் திமுகவுடைய சதி வேலை தான் அதிமுகவை கடந்த 8 வருடங்களாக 17லேருந்து அதிமுக பிரிஞ்சிருச்சு, 8 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. இதை பாருங்க, திமுக தன்னுடைய பலத்தை இன்னைக்கு இல்லை 30 வருடமாக அதிமுகலேருந்து ஆளை கொண்டு வந்து தான் பண்ணியிருக்கு. நான் பலமுறை கேட்டிருக்கேன், நீங்களும் ஆராய்ச்சி செய்து எனக்கு பதில் சொல்லலாம். திமுகலேருந்து ஒருத்தர் மேலே வந்தார். அந்த 13 குறுநில மன்னர்களுடைய வாரிசு விட்டுருங்க, அதெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் கேஸு.
திமுகவில் உருவாக்கப்பட்டு ஒருத்தர் மேலே வந்தாருன்னு சொல்லி பாருங்க. நாத்தாக்காலேருந்து உருவினது, தேமுதிகலேருந்து எடுத்தது, அதிமுகலேருந்து கடத்தினதுன்னு தான் திமுக வந்திருக்கே ஒழிய திமுகங்கிற யூனிவர்சிட்டி தானாக கொண்டு வரல. ஏன் தெரியுமா? திருடன் தானாக உருவாக மாட்டான், மாற்றினா தான் உருவாவான். ஸோ திமுகவில் தன்னாலே ஒரு 30 வருடத்தில் ஒரு தலைவனை கூட உருவாக்க முடியல. அந்த குறுநிலவர்களுடைய வாரிசுகளை தவிர, இந்த அவுரங்கசீப் குடும்பத்தில் இருக்கிற, கருணாநிதி ஐயா குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகளை தவிர யாருமே வரல. எல்லாமே அடுத்த கட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது தான். அண்ணாவின் கொள்கைகளை தளபதி தான் வந்து சிறப்பாக செயல்பட்டுறாரு. அதனால தான் நான் இங்கே ஐயா ஓபிஎஸ் இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு 3 முறை போய் சந்தித்த போதே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவர் யாருன்னு. அண்ணாமலைஜி உண்மையிலேயே நினச்சார் இவரை கொண்டு வரணும் அப்படின்னு, நேர்மையாக நினச்சார். அதாவது இவர் தப்பானவர்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கல. எத்தனையோ பேர் இருக்காங்க, இவர் நல்லவர் தானே, இவர் வரணும் அப்படின்னு உண்மையிலே நினச்சார். ஆனால் இவர் வந்து தொடர்ந்து பிரதமர் வரும்போதெல்லாம் நான் போய் பக்கத்தில் இப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அதை வைத்துக்கொண்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்தியா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. அதை பிரதமர் பண்ணலை. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம். விலை போயிட்டாரு, அதை மறைக்க முடியல. பையன் வந்து தெள்ள தெளிவாக விலை போயிட்டான், மறைக்க முடியல. கூட்டு சதி நடந்தது, மறைக்க முடியல. ஆனால் ஒன்றிணை இன்னும்ங்கிறார். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கு அதிமுக கரை வெட்டி தான் முக்கியம் அப்படின்லாம் சொன்னார். இப்போ கரைங்கிறது அவருக்கு திமுக கொடுத்ததுங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், எடப்பாடியை துரோகின்னு சொல்கிறீங்க, சந்தர்ப்பவாதின்னு சொல்கிறீங்க, ஏமாத்துறான்னு சொல்லி. யாரை ஏமாத்தினாருன்னு கேட்டோம். சசிகலாவை ஏமாற்றுவது தவறா? சசிகலாவிட்ட ஏமாந்தால் தான் தப்பு. இவங்களெல்லாம் ஏமாத்தினா தவறா? அவர் ஒரு கட்சியை குடும்ப கட்டுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணுங்கிறதுல தெளிவாக இருந்தார். நான் சொன்னேன், இந்த 30-40 பேர் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனாங்க, ஆரம்பிரப்பன்லேருந்து ஒவ்வொருத்தரும் நான் சொன்னேன். இவங்கெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் தானே போனாங்க. எடப்பாடியால் போனவங்க யார்? வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஒரு ஓபிஎஸ், 3 பேர் தானே. அன்வர் ராஜா போனதுக்கு காரணம் பர்த் சர்டிஃபிகேட்டு, வேறு வழி இல்லை. அவர் போய் நாளைக்கு ஜமாத்தில் உட்காரணும்ல. பிஜேபியோட கூட்டணி இருந்தால் அவர் பாவம் என்ன பண்ணுவார்? அவர் போனது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவங்க இந்த 4-5 பேரை தவிர வேறு யாரை சொல்வீங்க? ஸோ இந்த மாதிரியான அரசியல் எதற்காக சார்? நான் ஒன்றே சொல்லட்டுமா? முடிஞ்ச அளவுக்கு எடப்பாடியே துரோகி, ஏமான்னு யாராவது சொல்ல வைக்கணும். அது இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபேன் வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வறுமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ இவர் பேசணும், இங்கே தேமுதிக வந்துட்டாங்க, அவர் பேசணும். இது எல்லாமே பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கு அவசியம் இல்லாதவர்கள். நாளைய தமிழகத்திற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் ஓபிஎஸ் நல்லவர், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான சேர்க்கை இதெல்லாம் கிரவுண்டில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆகாது, கண்டிப்பாக ஆகவே ஆகாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய நடிகர்களுடைய படம் எல்லாம் அந்த அரசியல் சமயத்தில் வந்தபோது ஃப்ளாப் ஆகிருக்கு, அவங்க தோற்று போயிருக்காங்க. இது ஒரு தொடர்பு உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அரசியல். அது விஜயகாந்தோடைய படம் இப்போ அவர் கடைசியாக தேர்தல் 2 தேர்தலுக்கு முன்னாடி சந்தித்த போது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த பேர் சொன்னால் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சு. இது எல்லாமே செய்திகளாக மாற முடியும், பட் பயன் இருக்காது. ஒரே வரியில் தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும் திமுகவில் சேராமல் நவீந்திரன் துரைசாமி அதை எடுத்து கொடுத்தாரு, செஞ்சு முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் அண்ணனுக்கு படி அளக்காமல் முடியல. தெருவாக போய் நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு அப்படி மீட்டிங் நடத்தியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கதை வேறு மாதிரி போயிருங்க. தியாகியப்பா ஓபிஎஸ்ன்னு. பட் புத்தி என்ன போயிடுச்சு, திமுக பக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் எப்படி அதை ஒத்துப்பான்? நான் இன்னொன்று கேட்குறேன், வீரப்பன் எம்ஜிஆரோட எவ்வளோ பெரிய ஆள், வலது கை தானே, அட்லீஸ்ட் கையில் வச்சுருப்பார் பேக், அதனால் வலது கைன்னு வச்சுப்போமே, அவர் தானே. ஆனால் எம்ஜிஆர்கிட்டேருந்து வெளில வந்துட்டு அதிமுகவில் குப்பை கொட்ட முடியாதுன்னு உடனே திமுகவுக்கு வராரு. 96 அதிமுக படுதோல்வி. புடவை ரவிக்க இந்த செருப்பெல்லாம் கணக்கு காட்டி தோத்தாச்சு. 98 அதிமுக பவுன்ஸ் ஆச்சு. வீரப்பனால் என்ன பண்ண முடிஞ்சது? இவங்கெல்லாம் தலைவர்களில் கூட இருந்ததுனால தலைவரானவங்க, தொண்டர்களோடு இருந்ததுனால இல்லை. தன்னுடைய சாதிக்கு தன்னுடைய சொந்தத்துக்கு நல்லது செய்துட்டு அமைதியாக இருந்தவங்க, வெட்ட வெளிச்சமாக செய்யணும்னு நினைக்கல. அதனால தான் இவங்களால் ஜெயிக்க முடியல. பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவாளி தானே, ஏன் அவரால் நிற்கவே முடியல? ஏன்னா அவர் நேர்மையாக கருத்தை எடுத்து வச்சுருவார், எவனுக்கும் பொறுக்காது. அவரை வச்சுக்கிறதுனால விஜயகாந்துக்கு ஒரு கெத்து இருக்கலாம், விஜய்க்கு ஒரு கெத்து இருக்கலாம். பட் அவர் பேச ஆரம்பித்தா விஜய்க்கு ஊற்றிக்கும், விஜயகாந்துக்கு ஊற்றிக்கும், அனுப்பி விட்டுருவாங்க.
ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிமுகவை பாதிக்கும், இந்த தேர்தலில் தோல்வியை கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திமுக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணணும்னு நினச்சதோ அது ஒரு மண்ணும் பண்ண முடியல. சசிகலாவை வைத்துக்கொண்டு அதிமுகவை கைப்பற்ற முடியல. இந்த ஓபிஎஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க மைனாரிட்டி அந்த கதை எதுவுமே நடக்கலை. விஜயை தூண்டி விட்டு கூட எதுவும் நடக்கலை. செங்கோட்டையன் எடுத்துக்கோங்க, ஒரு தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெறுறாரு, ஒரு மாவட்டத்தை தெளிவாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. நாளைக்கு தேர்தலில் அவர் ஜெயிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜயோடைய வாக்கை வைத்துக்கொண்டு? வாய்ப்பே இல்லை. அங்கே ஆல்ரெடி காத்துக்கிட்டு இருந்தான்ல 20 வருஷமாக 30 வருஷமாக நேர்மையாக அதிமுகவுக்காக உழைச்சி கூடவே இருந்து காய்ச்சி அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ அவன் வேலை செய்வான். இதை புரிந்து கொள்ளுங்க. நன்றி.